இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசும் கூட சமூக நீதியை நிலைநிறுத்தவில்லை என்பது நான் குற்றச்சாட்டுறேன். எந்த இடத்துல சமூக நீதி நிலை துவங்கி இருக்கிறது? அப்ப திமுக அரசு கிட்டையும் சமூக நீதி ஒன்று இல்லவே இல்லை. சமூக நீதினா என்னன்னு கேளுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை ஜாலங்கள் அண்ணாவை விட அதிகமாக மு.க. ஸ்டாலின் இருக்குது. புரியுதுங்களா? முன்னாடி மூடிட்டு பின்னாடி திறக்கிறது. ஸோ மேலும் மேலும் டாஸ்மாக் கடையில் அதிகமாக திறந்துட்டு அதில் ஒரு 10 ரூபா அதிகமாக வச்சு இந்த அரசை நடத்துவதற்கான அடிப்படை வேலை எக்ஸ்ட்ரா லஞ்சத்தை வச்சு அந்த 10 ரூபா வச்சு தான் அந்த மூவ்மெண்ட்டே போயிட்டு இருக்கு. அத அங்க இருக்கக்கூடிய லேபர் நீங்க ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு கவலைப்படுற நீங்க விவசாயிகளுக்கு அவ்வளவு கவலைப்படலையே. அதை எடுத்துட்டு வரும்போது மழையில நனையும், அது முளைக்கிறது இல்ல, அதுக்கு குடோன் இல்லாம போதாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாக விவசாயிகள்கிட்ட பிச்சை தான் எடுத்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? நீங்க ஈரப்பதம் அதிகமா கம்மி இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். அதுதான் சார், களத்திலேயே இல்லாத ஒரு ஆளை பார்த்து நீங்க எதுக்கு விமர்சனம் யாரு நேரடியா பதில் சொல்லியிருக்காங்க? நீங்க எதிர்கட்சியான அதிமுகவை விமர்சனம் பண்ணலாம், திமுக ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணலாம், களத்திலேயே இல்லாத ஒரு ஆளை விமர்சனம் பண்றீங்க. அதாவது ஆனா சீமானே தமிழரான்ற கேள்வி எழும்புது. எல்லாத்துக்குமே தமிழ்னா அது தமிழ் நாசமா போகுதுமா? இவரு தெலுங்கர்களை வந்தேறின்னு எந்த வழியில சொன்னாரு? 448 ஆண்டு நாங்க ஆண்டிருக்கோம். எங்கள்கிட்ட நீங்க ஆட்சி, எங்க ஆட்சி இருந்துச்சு. இது எங்க தேசம், தமிழ்நாடு எங்க தேசம், புரிஞ்சுக்கோங்க. என்ன ரொம்ப ஓவரம் வந்தேறிங்க, நீங்க தான் வந்தேறீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் மீது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஆளும் கட்சியான திமுகவை விமர்சனம் பண்ணாம எதிர்கட்சியான அதிமுக, டிவிகே இந்த மாதிரியான கட்சிகளை அவரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல ஏன் இதை இவரு பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா திமுக நிறைய விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி விமர்சனம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. திமுகவை விமர்சனம் பண்ணத நாளே இல்லை. ஒரு நாளைக்கு திரு சீமான் அவர்கள் 4 முறை செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்றால் அதுல ஒரு 3 முறையாவது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அரசை கடுமையாக அந்த 3 செய்திகளுமே விஜய் குறித்து பேசின நிறைய விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருது. விஜய் கிட்ட நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டீங்கன்னா, அவர் எடுக்கிற அரசியலுடைய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் தான் கேள்வியை முன்வைக்கிறோம். பல கூட்டங்களில் சீமான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜயை நாங்கள் எதிர்க்கல, ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறோம். தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 ஒன்று தான் என்று எந்த புள்ளியில சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. நீங்க சொல்லுங்க, 2 ஒன்றான்றது நீங்க சொல்லுங்க. எந்த புள்ளியில ஒன்றா இருக்கிறது தமிழ் தேசியம் திராவிடம்? அதுதான் அடுக்கடுக்காக கேள்வி கேட்கிறார்கள். அந்த தரப்புல இருந்து அதுக்கான பதில் வரல. இப்போ எடப்பாடி விமர்சிக்கிறார் என்றால், கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக சமூக நீதி பேசாத எடப்பாடி திடீர்னு நாங்க தான் சமூக நீதிக்கான உண்மையான அரசு அல்லது உண்மையான கட்சின்னு சொல்றாரு. அப்ப அவங்க நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக பேசும்போது இல்ல, அவரு இந்த மாதிரி சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்துதானே பதவி வாங்கினாரு, இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன கேட்குறேன், பொது வெளியில இது நடந்திருக்குது. ஒரு 4 சுவருக்குள்ள இது நடந்தாலும் கூட காணொலி மூலமாக உலகெங்கும் பரவி இருக்கு. உண்மைதானே இது? அப்ப இதை இட்டுக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம். சமூக நீதி இருக்கா இல்லையான்னு ஆளுங்கட்சியை பார்த்துதான் நீங்க கேட்கணும். ஏன்னா இப்போ கூட சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது யாரு ஆளும் கட்சியில இருக்காங்களே அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும். நீங்க ஏன் அதிமுக திராவிட கட்சிகள் அனைத்துமே சமூக நீதி கோட்பாடை மையமாக கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தது. இதுக்கு முன்பாக 10 ஆண்டுகள் எடப்பாடி அல்லது அந்த அஇஅதிமுக ஆட்சி ஆண்டாலும் கூட சமூக நீதியில் வழிவிருக்கு அல்லது தாழ்ந்திருக்கு, அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில தாழ்ந்திருக்கு. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசும் கூட சமூக நீதியை நிலைநிறுத்தவில்லை என்பது நான் குற்றச்சாட்டுறேன். எந்த இடத்துல சமூக நீதி நிலை துவங்கி இருக்கிறது? அப்ப திமுக அரசு கிட்டையும் சமூக நீதி ஒன்று இல்லவே இல்லை. சமூக நீதினா என்னன்னு கேளுங்க. சமூக நீதினா ஒவ்வொரு சமூகமும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கு. அப்போ குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு வாங்கணும். அதான சமூக நீதி. எப்படி நீங்க எந்தெந்த சமூகம் எந்த அளவுல இருக்குன்னு எண்ணிக்கை வரையறைப்படுத்தாம எப்படி சமூக நீதி வழங்குறீங்க? இப்போ அந்த கேள்வி இருக்கு இல்லையா? பெண்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு இருக்கா? சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவு கொள்ளப்பட்டார். நேற்றைய தினம் கோயம்புத்தூர் அருகாமையில் இருக்கிற விமான நிலையத்தில் ஒரு பெண் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டால். இந்த பெண்ணி உரிமை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு
அதுல நிலைப்பாட்டோட ஒருங்கிணைந்து வீரியமாகவும் நிலைப்பாட்டோட இருக்குதா? அப்ப இந்த கேள்வி அவங்க என்ன சொல்றாங்களா, இப்போ அதாவது நேற்று நடந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 3 குற்றவாளிகளும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. சோ குற்றம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. நீங்க குற்றத்தை செயல்படுத்துவதற்கு போலீஸ் தேவையில்லை, குற்றம் செய்வதற்கு முன்பாக தடுப்பதற்கு தான் போலீஸ் காவல்துறை தேவை. புரியுதுங்களா? நீங்க எல்லா குற்றங்களையும் செய்துட்டு நாங்கள் அவள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து இங்க சமூக நீதி பேசுகிற அரசுக்கான தகுதி கிடையாது. புரியுதுல? குற்றம் செய்வதற்கு முன்பாக உளவுத்துறையின் ஊடாக அதை கண்டறிந்து இப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. குறைந்த அளவுக்கு அந்த சுற்று வட்டார பகுதியில் கற்பழிப்பு நடந்த இடத்துல கள்ளத்தனமாக சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை மூடி இருக்கலாம். பல குற்றங்கள் நடைபெறுவதற்கான அடிப்படை காரணம் போதை வஸ்துகள், மிக நுண்ணிய கஞ்சா சாறுகள், கஞ்சா, கள்ளச்சாராயம், அரசு விக்கிற மது, இதெல்லாம் அடிப்படை காரணம். திமுக சார்பா என்ன கேள்வி கேக்குறாங்களா, இது இங்க நடக்குதுன்னு சொல்றீங்களே தவிர்த்து எந்த ஒரு பொதுமக்களும் ஆதாரத்துடன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எதிர்கட்சிகள் இத வந்து ஒரு புரியப்பட்ட செய்தியா தான் பேசிட்டு கஞ்சா விக்கிறான். இருக்காங்க. அந்த கஞ்சா விக்கிறவன் பேரு குமார்னு வச்சுக்கலாமே, ஒரு தோராயமா. குமார்ன்றவன் கஞ்சா விக்கிறான் ஒரு அருகாமையில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்துல ஒரு பொது மனிதன், ஒரு சமூக ஆர்வலர் கொண்டு போய் அந்த புகாரை அழைச்சான்னா அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு, சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எவன் கஞ்சா விற்கிறானோ அவனுக்கு தகவல் தெரிவிச்சாரு. அப்ப என்ன பண்றான், அந்த குமார்ன்றவன் புகாரை கொடுத்த வாயில வெட்டுறான். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சினிமாவுல நடக்கிற மாதிரி நடந்தது. இப்போ மணல் குவாரி, மண் அள்ளுகிற, அதாவது மலைகளை குடைந்து விற்கிற பெரும் மாஃபியாக்கள் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் வச்சாங்களா இல்லையா? சமீபத்தில் லாரி ஏறி கொல்லப்பட்டதா இல்லையா? சினிமாவா இல்ல நிஜமா? நீங்களே சொல்லுங்க. அப்புறம் ஆக எப்படி பொதுமக்களுக்கு அந்த மாஃபியாவுக்கு எதிராக புகார் கொடுக்க முன் வருவாங்க? அப்போ இது வந்து ஒரு சரியான முறையில் வந்து அரசு நடைபெறன்றதை நம்ம குற்றச்சாட்டுறோம். அதைத்தான் மீண்டும் மீண்டும் சீமான் அவர்கள் அவரை வலியுறுத்துறாங்க. சார், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த மாதிரி வந்து போலீஸ் கிட்ட நாங்க தகவல் தெரிவிச்சாலுமே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அது யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தகவல் சொல்லி போறதுக்குள்ள அங்க காலி பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்லைம்மா, இது வந்து சில காவல்துறையில் சில கருப்பாடுகள் இருக்குது, அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் அது. ஆனால் ஒட்டுமொத்தமாக காவல்துறையை அந்த மாதிரி சொல்ல முடியாது. எங்கோ ஒன்று கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் காவல் நிலையங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய 8 கோடி மக்களுக்கு அதிகமான மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் எங்கோ ஒன்று நடந்துச்சுங்க, ஒன்று தான். அதை தவிர வேற எதையும் ஒன்று நடந்தாலும் புரிஞ்சுக்கணும். ஒன்று நடந்தாலும் கொடூரம் நடக்குது. ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகளை காவல்துறை வந்து மத்திய அதிகாரி, டிஜிபி போன்ற அதிகாரி, ஐஜி போன்ற அதிகாரி, எஸ்பி போன்ற அதிகாரிகள் வந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தினுடைய அந்த இன்ஸ்பெக்டர் அல்லது வந்து விசாரிக்கிற அதிகாரி மேலே கடுமையான சட்ட நடவடிக்கைகளை ஒரு இடத்துல எடுத்துட்டா கூட உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை நடைபெறாது. இல்லை, எங்கேயோ 1-2 நடக்குன்னா அந்த 1-2 தானே சமூகத்தை சீரழிக்குது. கற்பழிப்பு ஒன்று தானே நடக்குது, திருவள்ளூர் நடக்குது, இன்னைக்கு ஒரு கற்பழிப்பு தானே நடந்திருக்குது இதுல கோவையில. ஒரே மாசத்துல பல்வேறு சம்பவங்கள் வந்து நடக்குது. நீங்க எங்கேயோ ஒண்ணு இது வந்து இந்தியாங்கிறது, தமிழ்நாடுங்கிறது வந்து பறந்து விரிந்த ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல பல்வேறு மக்கள் இந்தியா முழுக்க நம்ம போக வேணாம், தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல எவ்வளவு நடக்குது, எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பாக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டுல அதிகரிச்சுன்னு ஜனத்தொகை அதிகரிக்க 2வது வரவு வந்து வெளிநாட்டுல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்திருக்கான். ஏற்கனவே இங்க ஒரு 8 கோடி சில்லறை இருக்கும். கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இன்னைக்கு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த 10 கோடி மக்கள்ல வந்து அவனுக்கு குடும்பங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்து நிறைய பசங்க இங்க வேலை பார்க்குற அந்த பீகார், ஹரியானா, அந்த ராஜஸ்தான், ஊபி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருந்து அவனுக்கு தான் இந்த மாதிரி செயல்கள். ஆனா இப்ப கோவையில நடந்தது தமிழர்கள் தானே, தமிழ் அந்த ஊர்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் தானே இதை பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து மதுரையை சேர்ந்தவன் சொல்றாங்க, ஒருத்தன் ஏதோ. அதுதான் சார், எல்லாரும் தமிழர்கள் தானே, இந்த குற்றத்தை செஞ்சது தமிழர்கள். குற்றங்கள் செய்வதற்கான அடிப்படை காரணம் போதைங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஐயாவுக்கு தெரியும். நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல அரசாங்கத்தினுடைய மைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் போதையை 1 நிமிஷத்துல ஒழிக்கலாம். ஒழிக்கக்கூடாதா இல்லையா? சரி, தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? அந்த டாஸ்மார்க் என்பது மெல்ல மெல்ல க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் 500 கடைகளை மூடி இருக்கிறதா முன்னாடி மூடிட்டு பின்னாடி திறந்தீங்க. இதான விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை ஜாலங்கள் அண்ணாவை விட அதிகமாக மு.க. ஸ்டாலின் இருக்குது. புரியுதுங்களா? முன்னாடி மூடிட்டு பின்னாடி திறக்கிறது. ஸோ மேலும் மேலும் டாஸ்மார்க் கடையில் அதிகமாக திறந்துட்டு அதில் ஒரு 10 ரூபா அதிகமாக வச்சு இந்த அரசை நடத்துவதற்கான அடிப்படை வேலை எக்ஸ்ட்ரா லஞ்சத்தை வச்சு அந்த 10 ரூபா வச்சு தான் அந்த மூமெண்ட்டே போயிட்டு இருக்கு. 10 ரூபாங்கிறது எங்க ஆட்சியில இல்லையா, கண்டினியூவா இருக்குயா.
அது இல்ல அது ஒரு கேவலமான செயல் இல்லவா? எம்ஜிஆர் ஆட்சியில இருந்து மக்களுக்கு குடிமக்களுக்கு கெடுப்பதே கேவலம். அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விக்கிறது இன்னும் 10 ரூபாய் என்ன காரணத்துக்காக வாங்குறாங்கிறத புரியாம பேசாதீங்க. இதுல இன்னொரு விஷயம், ஒரு குடவுன்ல இல்லைங்க, ஒரு லாரியில வந்து சரக்கு குடவுன்ல இருந்து சரக்கு வருது, ஒரு பெட்டியில தான் வருது. அந்த பெட்டியில பாத்தீங்கன்னா அந்த அழுத்தத்தினால ஒரு இதுல இறக்குனான்னா ஒரு 1000 பாட்டில் இறக்குனான்னா ஒரு 50 பாட்டிலோ 20 பாட்டிலோ உடஞ்சு அந்த இது கீழே ஆயிடுது. அப்போ ஒரு நாளைக்கு 50 பேர்கிட்ட மட்டும் தான் அதிகமா 10 ரூபா வாங்குறீங்களா? வரவனிட்டுல தான் வாங்குறாங்க. அப்படி இல்லைங்க. ஒரு பாட்டில் உடஞ்சு போச்சுன்னா அதனுடைய காஸ்ட் என்ன, அத வந்து அங்க இருக்கக்கூடிய லேபர். நீங்க ஒரு பாட்டிலுக்கு இவ்ளோ கவலைப்படுற நீங்க விவசாயிகளுக்கு அவ்வளவு கவலைப்படலையே. அதை எடுத்துட்டு வரும்போது மழையில நனையும், அது முளைக்கிறது இல்ல, அதுக்கு குடோன் இல்லாம போதாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கே. விவசாயத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவையான அளவு குடோன் எல்லாம் இருக்குமா? குடோன் இல்லைங்கிறது இல்ல, பிரிக்யூர் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆகுது. என்ன டிலே இல்ல, சமீபத்துல பாட்டிலுக்கு இவ்வளவு ஸ்பீடா உங்களால பண்ண முடியுது. விவசாயம் சார் 6 மாசம் கழிச்சுதான் நெல்லே வந்து வரும், இல்ல 3 மாசம் கழிச்சு வரும். 90 நாளையில வந்துருமா? இந்த பாரு 90 நாளையில நெல்லு வந்துரும். வர்ற நெல்லு முழுமையா அவ்வளவுதையும் நம்ம வந்து அளக்க இயலாது. அதுல இத்தனை சதவீதம் ஈரப்பதனும் ஒன்றிய அரசு நமக்கு ஒரு சட்டத்தை போட்டிருக்கான். இப்போ போன மாசம் கடைசியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எத்தனை சதவீதம் ஈரப்பதம் நம்ம வந்து 20% ஈரப்பதம் எதுக்குங்க? ஏங்க ஈரப்பதம் ஆக விடுறீங்க? மழையில ஏன் நினைவு விடுறீங்க? முதல்ல அறிவு கட்டத்தனம்ன்ற நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசு பிச்சை எடுப்பதற்கு சமம், பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, நெல் கொள்முதல் பண்ணுகிற அந்த நெல் கொள்முதலுடைய அரசு ஊழியர்கள் வந்து விவசாயிகள் லஞ்சம் வாங்குறான். ஒரு மூட்டைக்கு 30 ரூபா 40 ரூபா வாங்குறான், 40 ரூபா வாங்குறான். இதை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இதுக்கு நீங்க வந்து பிச்சை எடுக்கலாமனு கண்டிச்சிருக்கு. அப்ப இந்த அரசு பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாக வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பிச்சை தான் எடுத்துட்டு இருக்குது. புரியுங்களா? நீங்க ஈரப்பதம் அதிகமா கம்மி இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டாஸ்மார்க்ல குடிக்கிற பாட்டில்களை வந்து அருமையா நல்லா ஒரு ஷெட் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க டெலிவரிக்கு லாரியில் எடுத்துட்டு போறீங்களா இல்லையா? அது போல நெல்லை முளைக்காமல் இருப்பதற்காக ஒரு ஷெட்டு போடுங்க. தார்பா வாங்கி போறதுக்கு 50 கோடி ஒதுக்குற அந்த ஈனங்கட்ட அரசு ஒரு ஷீட்டை போட்டு இந்த மக்களையும் அந்த மக்கள் உண்ணுகிற அந்த நெற்களையும் பாதுகாக்கலாமா இல்லையா? அதை விட்டுட்டு முளைஞ்சி போச்சு. ஒருத்தர் சொல்றாரு அது இவ்வளோன்னு தான் முளைச்சி போச்சுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. MRK பன்னீர்செல்வம் சொல்றாரு. கொஞ்சமா அசிங்கமா இருக்குது அவங்களுக்கு. அவங்களாம் ஒரு அமைச்சரே கிடையாது. நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? நாங்க என்ன சொல்ல வரோம், அடிப்படையில ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி தான். அவன் விளைவிக்கிற பொருள் சரியான முறையில் விற்பனை தளத்துக்கு போகல, சரியான முறையில் கொள்முதல் பண்ணலாம். இந்த அரசு இருப்பதற்கான தகுதியற்ற அரசு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ சாராயம், கள்ளச்சாராயம், மது, மாது, கற்பழிப்பு, கொள்ளை இதை தான் இந்த அரசு கண்ணோட்டமா பாக்குது. CBI விசாரணை பண்ணி வெளியில போகுது. புரியுதுங்களா? அங்க கரூர்ல வந்து உங்களுக்கு ஒரு 41 பேர் இறந்தால் உடனடியாக இரவாக செல்கிற ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சாவுல 70 பேர் மண்டே போட்டான சாராயம் குடிச்சு அங்கேயும் போல நான் கேள்வி கேட்டா யோக்கியது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசு தன்னிலேயே வந்து இழந்து அங்க கள்ளச்சாராயம் விற்பதற்கான அனுமதி வழங்கி இருக்குது. அங்க வித்தவன ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர். நான் சொல்றேன், அடிப்படையில இந்த அரசு இந்த மக்களுக்கான நன்மை செய்வதற்காக இயங்கவே இல்லைன்றது என்னோட குற்றச்சாட்டு. சார், சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்னு என்ன இருக்குன்னா, விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதை வந்து விஜயோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு வந்து நிக்க போறாரு, சோ இதனால நாம் தமிழருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், அந்த ஒரு பயத்திலையும் பதற்றத்திலையும் தான் சீமான் அவர்கள் விஜய் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க கற்பனை எப்படி வேணாலும் கதையை போட்டுக்கல, புரியுதுங்களா? சீமானுக்கு ஒரு வல்லமை இருக்கு. நாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 36 லட்சம் வாக்குகளை பெற்று இருக்கிறோம். புரியுதுங்களா? 8.22% வாக்குகள் இருக்கு. உறுதியா பேசிட்டு இருப்போம். இவருக்கு விஜய்க்கு என்ன இருக்குது? நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் சார். அதுதான் சார், களத்திலேயே இல்லாத ஒரு ஆளை பார்த்து நீங்க எதுக்கு விமர்சனம் யாரு நேரடியா வந்து பதில் சொல்லியிருக்காங்க? நீங்க வந்து எதிர்கட்சியான அதிமுகவை விமர்சனம் பண்ணலாம், திமுக ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணலாம், களத்திலேயே இல்லாத ஒரு ஆளை விமர்சனம் பண்றீங்க. அதாவது கொள்கை சமரசம் எங்கெல்லாம் இருக்குதோ, இப்போ திராவிடம் தான் என்னோட உயிர் மூச்சு, திமுக, அது சம்பந்தமான விசாரணை நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதிமுக, திராவிடம் தான் எங்களுக்கு உயிர் கொள்கை, அது போயிட்டு இருக்குது. இப்போ ரெண்டும் சேர்த்து, புரியுதுங்களா? பிரபாகரனையும் பெரியாரையும் ஒன்னா தூக்கிட்டு வரும்போது அது எந்த வகையில வந்து உடன்பாடா இருக்கும்? ஒண்ணு உப்மான்னு சொல்லு, இல்லைன்னா கேசரின்னு சொல்லு. ரெண்டுத்துக்கு கலந்து மனிதர்கள் தானே, மனிதர்கள் வேற, சித்தாந்தம் வேறங்க. இந்த கேசரிக்கு உப்புமாக்கு என்னங்க வித்தியாசம்? கொஞ்சம் சர்க்கரை வச்சாதான் கேசரி, சர்க்கரை இல்லைன்னா உப்புமா. இந்த நிலப்பரப்பை இந்த போருடைய மக்கள் ஒருத்தன் ஆள்றது தமிழ் தேசியம், புரியுதுங்களா? இந்த நிலப்பரப்பை
ஆனா சீமானே வந்து தமிழரான்ற கேள்வி எழும்புது. எல்லாத்துக்குமே இவங்க தமிழ்னா அது தமிழ் நாசமா போகுதுமா? நான் சொல்றேன், தமிழ் சீமான் தமிழர் இல்ல தமிழர் அப்படின்ற விவாதங்கள்லாம் விடு. அவர் எடுக்கிற சித்தாந்தம் என்ன மாதிரி சித்தாந்தம் புரியுதுங்களா? நீங்க சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம். அவர் தமிழர் இல்லை, அவர் தெலுங்கர், மலையாளி, கன்னடன் 1008 விமர்சனங்கள் வரலாம். புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நேரம் பண்றாரு. திமுக வந்து ஆளுகின்றவர் என்ன தமிழரா, அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மைதானே? உங்களுடைய பிறப்பிடம் தானே ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய மூதாதையர்ல இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? மூதாதையர்னா என்ன மூதாதையர்? என்ன கருணாநிதியோட சொந்த ஊர் என்னன்னு சொல்லுங்க ஐயா. சொந்த ஊர் சொல்லுங்க. சொந்த ஊர் விஜயநகர பேரரசோட வந்தேரிகள் தானே. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பாருங்க, வந்தேரின்னு சொன்னீங்கன்னா நான் கருத்து நான் சொல்றேன். யார்கிட்ட பேசுறீங்க? வந்தேரி உண்மையில தாங்க. மீண்டும் ஒரு முறை அருமையா வந்தேரிகள் தான். பாருங்க, வந்தேரின்னு சொன்னீங்கன்னா மரியாதை. நான் சொல்றேன், பூர்வடி மக்கள் இவரு தெலுங்கர்களை வந்தேரின்னு எந்த வழியில சொன்னாரு? 448 ஆண்டு நாங்க ஆண்டிருக்கோம். எங்கள்கிட்ட நீங்க ஆட்சி, எங்க ஆட்சி இருந்துச்சு. இது எங்க தேசம், தமிழ்நாடு எங்க தேசம், புரிஞ்சுக்கோங்க. என்ன ரொம்ப ஓவரம் வந்தேரின்றீங்க. நீங்க தான் வந்தேறீங்க. தமிழ்நாடு இவர் பூமினா எங்களுக்கு எந்த நாடு இருக்கு? சும்மா இந்த வேலையெல்லாம் பதில் சொல்லுங்களா ஐயா? தமிழ்நாடு இவரோட பூர்வடி, உங்களுடைய பிரதிநிதி சென்னை மாகாணம் எப்படியா இருந்தது? இந்தியா ஒரு நிலப்பரப்பியா? சரித்திரத்தை படிச்சுட்டு வந்து பேசுங்க. தெளிவா தெரியும். சரித்திரம் இருக்கீங்க சும்மா. சென்னை மாகாணம் நாங்க பிரிக்கப்படுது. மொழிவழி தேசிய மக்களுக்கு ஒரு நிலப்பரப்பு பிரிக்கப்படுதா இல்லையா? 1950 அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 1953 தெலுங்கு பிரிஞ்சு போச்சு, போக வேண்டியதானே? பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு, முஸ்லிம் தேசம் பிரிஞ்சு போச்சு. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. தமிழகத்துல தாண்டி யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சொல்ல வரலங்க. எல்லாரும் இருக்கலாம். சீமான் சொல்ற அந்த எல்லாரும் புடுங்கலாம், இவர் எல்லாரும் இருங்க. ஆட்சி செய்வதற்காக நாங்கள் தான் ஆரம்பிப்போம் அப்படின்றது கோட்பாடு. ஆட்சி பண்ணுவாரு. இங்க என்ன பாருங்க, அவர்களுமே தமிழர் தானே, அவரையே நீங்க ஆட்சி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க. அவரு தமிழர் தான். எப்படி ஆள்றாரு? திராவிடரா ஆள்றாரு. புரியுதுங்களா? 10.5% வந்து வன்னியின மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு எல்லாம் போயிடுச்சு. ஏன்ற கேள்வி இருக்குதா? இருக்காங்க. ஏன்னா கேள்வி கேட்கறாங்க. இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, அதனாலதான் வந்து இதுக்கு முன்பாக சமூக நீதி எப்படி போற்றப்பட்டது? 256 குடிகள் இருக்கு பிற்படுத்தப்பட்ட குடிகள்ல. எஸ்சி பட்டியல தாழ்த்தப்பட்டவர் பட்டியல வந்து 56 குடிகள் இருக்கு. அதுல 18 குடிகள் வந்து பிறமொழி குடிகள், கன்னடர், மலையாளர், தெலுங்கர் அப்படின்னு பிறமொழி குடிகள் வந்து தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டு பங்கீட்டுல வந்து அனுபவிக்கிறானே. இது சமூக நீதியா? இதை நாங்க கேட்க கூடாதா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். மொழிவழி மாநிலம் பிரிச்சிட்டீங்க, மொழிவழி தேசமா பிரிச்சிட்டீங்க. பிரிச்சிட்ட பிறகு அந்தந்த இடங்கள்ல அந்தந்த நிலப்பரப்புல எந்தெந்த மொழியானவர்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வாழ்றாங்க, அதை கணக்கெடுத்து கல்வி வேலை வாய்ப்புல இடம் கொடுங்க. இதான் இப்ப சமூக நீதி. புரியுதா? இந்த நாடே எங்கிருந்தான்னா அப்புறம் நீங்க அப்புறம் நானும் மீசி முடிவிட்டு தான் என்னடா டே எங்கிருந்து வந்த ஆளு உங்க நிலப்பரப்பு உங்களுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நிலப்பரப்பு நாங்க தேட வேண்டிய கிபி 2ஆம் நூற்றாண்டுலயே எங்க மண்ணை ஆண்டுட்டு இருக்கான். விஜயாலய சோழன், கரிகால சோழன், யாரு எல்லாமே தெலுங்கு மன்னர். தவறா சொல்றாரு. குலோத்துங்க சோழன் ஒருத்தன் உருவான பிறகுதான் வந்து தெலுங்கு தமிழர் குடிப்பிறகுல வந்து கலப்பினம் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அது 2ஆம் நூற்றாண்டுல இல்ல. 2ஆம் நூற்றாண்டுல சொல்றது ராஜராஜ சோழனுடைய பேரனை சொல்றீங்க, மகவலி. அதுக்கு முன்னாடி சொல்றேன்னா இங்க பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த தேசத்தை நாங்க தான். தெலுங்கருடைய வரலாறே 1022 தான் வருது. நீங்க இது வந்து சென்னை மாகாணமாக இருந்த போது அப்ப உங்க நோக்கம் வந்து நல்லாட்சியை நோக்கி தான் இருக்கணும், தவிர்த்து இவங்க ஆளணும் இவங்க ஆளக்கூடாதுன்னு சொல்ற உரிமை. மக்கள் வாக்களிச்சா யாரு வேணாலும் ஆளலாம். மக்கள் வாக்களிச்சா ஆளுங்க தப்பு இல்ல. நாங்க என்ன போராடுறோம்? இந்த நிலப்பரப்புக்கான அதிகாரத்தை தமிழர்கள் பெற வேண்டும்ன்றத எங்களோட கோரிக்கை, சித்தாந்தமும் அதான். தமிழர்கள் வந்துட்டா இதெல்லாம் சரியாயிரும் சொல்றீங்களா? சரியாயிடும். சீமான போன்ற ஒரு தமிழர்கள் வரணும். சும்மா தமிழர்கள் இருக்கலாம். புரியுதா? சீமான போன்ற ஆகப்பெரும் ஒரு சித்தாந்தவாதி இந்த நிலப்பரப்புல வந்துட்டாலே சட்டம் கிட்ட ஒண்ணு போட தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக் எல்லாம் சரியாயிடும். புரியுதுங்களா? வந்தேரிகள் ஒன்ற கூட ஐயா சொன்னார்ல, வெளியே வந்து போயிடுவான். இங்க பாருங்க, இந்த நிலப்பரப்பு வந்தேரின்னு சொல்றது இவர் தானே சொன்னாருங்க. கனடா, கேரளா வந்தேரி சொன்னீங்கன்னா இவர் தாங்க சொன்னாரு. இவர் தான் சொன்னாரு. வடவர்கள் இங்க ஏறி இந்த வந்தேரியில தான் அப்படிதான் சொல்ல வேண்டியது. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் வந்தேரின்னு சொல்லாதீங்க. நாங்க வந்து இந்த நாடு ஒரே நாடு. சரி, நான் ஒரு இந்தியாங்கிறது எப்பங்க வந்துச்சு? இந்தியாங்கிறது யாருங்க பேர் வச்சா? காலின் மெக்கன்சி வச்சாங்க. நான் சொல்லவா? சும்மா இந்த 108 முகாம்ல, இலங்கை அகதிகள் முகாம்ல கிட்டத்தட்ட 68,000 பேர் இருக்காங்க. இங்க இருந்து குழப்புக்காக இலங்கைக்கு போனவங்க.
திருப்பி போர் நடக்குது 83 திருப்பி இங்க வந்துட்டாங்க. அவங்க வந்தேர்களா போர்வடிகளா? யாரு? போர்வடிகள் தானே. அவங்களுக்கு ஏன் இந்திய அவங்க எப்படி நீங்க வந்து இந்திய பிரஜை கொடுக்கல, இந்திய பிரஜைக்கான அடிப்படை உரிமை கொடுக்கல. அவன் அடுத்த நாட்டுல இங்க வந்தவனுக்கு எப்படி கொடுப்பாங்க? இங்க இருந்து நாடுங்கிறது வேற, ஒன்றியம் வேறயா? சும்மா இருக்கு. போயிருக்காங்க எங்க பூர்வடி மக்கள் பழைக்க போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க உங்க கான்செப்ட் வாங்க. இங்க இருந்தீங்க, சென்னை மாகாணம் இருந்தீங்க, மொழிவழி தேசமா பிரிக்கப்பட்டிருக்கு, ஆனா இங்கேதான் இருக்கீங்க. ஆமா, உங்க மொழிவழி தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்க நாடா இல்ல இங்க இருக்கும்போது உங்க நாடா? பாரு, இதுதான் எங்க நாடு. மொழிங்கிறது எல்லாமே திராவிட நாடு. திராவிட நாடுங்கிறது திராவிட மொழி குடும்பம். 5 மொழிகள் சேர்ந்ததுதான் திராவிட நாடு. இது எல்லாமே ஒண்ணுதான். சரி, அறியாத உங்க வாயில திராவிடம் என்னன்றத ஒரே ஒரு வரியில சொல்ல. திராவிடம்னா என்னங்க ஐயா? நீங்க அதான் சொல்லியாச்சு, 5 மொழி குடும்பம், அவ்வளவுதான். திராவிடங்கிறது இந்த 5 மொழி குடும்பம். இந்த 5 மொழிகள் உள்ளவங்க தான் திராவிடர்கள், அவ்வளவுதான். இந்த சவுத் இந்தியா தான் திராவிட நாடு. திராவிடம் அதாவது தமிழர்கள் அல்லாதவர் தான் திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. எவன் சொன்னா? செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன். சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. வேற வேணாலும் ஐயா வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காரு. யாரு வரலாறு? மூத்த மொழி. இதற்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லுவேன். சிலப்பதிகாரம் கிமு 273 இருக்கு, 2ஆம் நூற்றாண்டுல இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு முன்பாக பல்வேறு இலக்கியங்கள் இருக்கு, தொல்காப்பிய சுவடுகள் இருக்கு, கல்வெட்டுகள், செப்பேடுகள் இருக்கு. புரியுதுங்களா? உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அமெரிக்காவோட மொழியில் ஆய்வாளர் சொல்றாரு. இப்பேற்பட்ட ஆகப்பெரும் தொன்மையான ஒரு மொழி, கலை, இலக்கிய பண்பாடு கொண்ட ஒரு மக்களை வந்தேரி மக்கள் இவர் எப்படி சொல்றாரு? வந்தேரின்னு யாருங்க சொன்னா? இல்ல இந்த மக்கள் சரி, எங்களுக்கான சொந்த மண் எங்க இருக்கு நீங்களே சொல்லுங்க. யாருக்கு? இது உங்களுக்கு தாங்க மண்ணு, நீங்க அங்க போங்க, நான் பேச சொல்லுங்க. தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும். தமிழ்நாடு தான். ஆந்திரா யார் மண்ணு? ஆந்திரா அந்த பகுதி பாருங்க, அந்தந்த பகுதியில வாழ்ந்த தெலுங்கானா யார் மண்ணு? ஆந்திரா யார் மண்ணு? கனடா யார் மண்ணு? பாருங்க முருகன், இங்க பாருங்க ஒரு விஷயம் கேட்கணுங்க. அந்தந்த மக்கள் அந்தந்த மொழி அதிகமா பேசக்கூடிய அந்தந்த சரி. அப்ப சிறுபான்மையர் நீங்க ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல நீங்க சிறுபான்மையர் பெரும்பான்மை இருக்கிறதுனால நீங்க எல்லையை பிரிச்சுட்டீங்க. தெலுங்கானா, ஆந்திரா, கன்னடம் பிரிச்சுட்டீங்க. கன்னடம் அதிகமா பேசுகிற மக்கள் கன்னடர்கள். ஆமா. உருது அதிகமா பேசுகிற மக்கள் பாகிஸ்தானியர்கள். புரியுதுங்களா? தெலுங்கு அதிகமா பேசுறவங்க ஆந்திரர்கள். பேசிட்டே இல்லையா? முடிஞ்சுதா? தமிழ் அதிகமா பேசுகிற மக்கள் தமிழர்கள். முடிஞ்சு போச்சா? அப்ப தெலுங்கு சிறுபான்மையில மற்ற மொழிகள் பேசுறவங்களும் கர்நாடகால தமிழர்கள், கர்நாடகால தமிழன் இல்லையா இருக்காங்க, ஆந்திரால தமிழன் இல்லையா, எல்லா இடத்துலயும் தமிழர். 28 மாநிலத்துல தமிழர்கள் பரவி வாழ்றாங்க, இல்லன்னு மறுக்கல. அங்கே ஆட்சி செய்வதற்கான தமிழர்களுக்கு அதிகாரம் இருக்கா? அது மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. சொல்றேன், நீ போட்டியா? ஓட்ட மக்கள் தானே போட்டாங்க. ஓட்டுகளை வாங்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்த பிறகு நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். 36 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு மேலும் வாங்குவோம், அதிகாரத்தை அப்படின்ற ஒரு எண்ணத்துல அரசியல் கோட்பாடு வைக்கிறோம். அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே, அல்லது அந்த நம்பிக்கையில தான் வண்டி போயிட்டு இருக்குது. புரியல நான் என்ன சொல்றேன்? அச்ச புடிங்க. நீங்க விஜய் அச்ச புடிங்காச்சு. இனிமே உங்க வண்டியும் போகாது, நான் சொல்லுங்க போகாது. விஜய் இல்ல, எவர் வந்தாலும் இந்த தளத்துல இருக்க வாக்க சிதற வைக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அதே 36 வச்சுக்கிட்டு கழுத்துல 36 44 அப்படின்றதெல்லாம் அப்ப கூட நீங்க ஆட்சியை பிடிப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதோட குறையாத. நான் என்ன சொல்ல வரேன், எது சாத்தியமோ அது உறுதியா நடந்தே தேரும். புரியுதுங்களா? நிச்சயமான லட்சியம் வென்றே தரும், எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆக நாங்கள் சமரசம் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துல முன்னேறி தான் போயிருக்கோம், பின்னேறல. அதனால தெரியும் ஒவ்வொரு அந்த 2014 ஒரு தேர்தலையும் வாக்குகள் மேல மேல ஏறிட்டு தான் போயிட்டு கூட இறங்கல. ஆட்சி பிடிப்பதற்காக தான் அடுத்தடுத்து தனிமையான ஒரு தேர்தலை, அதாவது தனிச்சு போட்டுடுறோம். புரியுதா? அப்படி சமரசம் பண்ணிட்டு தான் நாங்களே ஒரு 10 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ வாங்கியிருப்போமே. புரியுதுங்களா? ஆட்சி பிடிப்பதற்காக முழுமையாக இந்த நிலப்பரப்பை கைப்பற்றி ஒரு நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்காக, நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக, கல்வியை கொண்டு வருவதற்காக தான் தனிச்சு நின்று போராடிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆட்சியே வேணான்னு சொல்லிட்டு தனிச்சு அவனை நிற்பானா? இல்ல. எங்கள் பயணமே தனித்துவமான பயணம், சிறந்த பயணம், ஆக பெரும் வரலாற்று பயணம். ஆனா இதுவே இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஜஸ்ட் வாக்க பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்காரு, ஆட்சியை பிடிக்கிறது எல்லாம் கிடையாது. சோ பாஜகவோட பி டீம்னு ஒரு பக்கமும் திமுகவோட பி டீம்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் நின்னுது. புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் அப்போ திராவிட முன்னேற்ற கழக வாக்க பிரிக்கிறதா நின்னுச்சா? திமுக எதிராக கம்யூனிஸ்ட் ஒழிஞ்ச பிறகு அதிமுக நின்னுது. அப்போ திமுக எதிராக அதிமுக ஓட்ட பிரிக்கிறதா நின்னுச்சா? காங்கிரஸ் நின்னுது. அப்படிலாம் கிடையாது. அவர்கள் சித்தாந்தத்தில் நம்பிக்கை வைத்து தேர்தல் நிற்கிறோம். இந்த சித்தாந்தம் ஆக சிறந்த சித்தாந்தம். ஓகே, இது போடலான்றதுனால தான் ஒரு 36 லட்சம் வாக்குகள் நமக்கு விழுந்திருக்கு. நீங்க பெரும்பான்மையாக இந்த சித்தாந்தத்துல இருந்து, பழைய சித்தாந்தம் அதுல இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வராங்க. அதனால ஆட்சியும் இருக்குது. நான் மறுக்கல. வாக்கு செலுத்திருக்கிறதுனால நீங்க ஜனநாயக ரீதியாக ஆட்சியில் இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற மறுக்கல, இருக்கட்டும்.
நாங்கள் வெற்றி பெறுவோம், போராடுவோம். இதுல என்ன இருக்குது? வாங்க விஜய் வரட்டும். வாங்க உங்களை வர வேண்டாம் நாங்க அது சொல்லல. எங்க நிலப்பரப்பே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல நீங்க. அது நிலப்பரப்பு உங்கதுன்னு சொல்லல. இதெல்லாம் நல்லா வருது. இங்க பாருங்க, ஒரு நேர்காணல்ல எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடுங்கிறது நான் மீண்டும் எல்லாத்துக்கும் சொல்றேன். இது திராவிட நாடு, திராவிட மக்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. சொந்தம் இல்ல. இந்த அதாவது இந்த தமிழ் தேசியம் வேறு, இந்திய தேசியம் வேறு. இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் அதிகார பலம் வந்து அந்த சித்தாந்தத்துடைய ஒரு தலைவன் தான் ஆளணும் அப்படின்றத எங்களோட கோட்பாடு. நீங்க ஆனா, வச்சுக்கோங்க, இது மக்கள் வரைக்கும் வாக்களிச்சா நீங்க அந்த வாங்க. பகுதியில இருந்துச்சு. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தெரிவிக்காம மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? எங்களுக்கு திராவிடம் வேணுமா, தமிழ் தேசியம் வேணுமா? தாங்க திராவிடம் என்று இருக்கும்போது ஆப்போசிட்ல அதிமுக இன்னொரு திராவிடம் தான் இருந்தது. அப்ப இதை விட்டா அந்த சனியை, பேய விட்டா பிசாசு, அப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்ப இரண்டுக்கும் நடுவாக பூசா ஒண்ணு வந்து போச்சு. 2010 இருந்து ஆகப்போறம் ஒரு பெருமடியை கொடுத்துட்டு இருக்காரு சீமான். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, மாற்று ஒண்ணு இருக்குடாப்பா, இது ஒரு ஆகப்போச்சு. இப்ப மாற்று விஜயாவும் நினைக்கிறாங்க. நீங்க வாக்குகள் வாங்கினாதான் மாற்றா இல்லது வெத்து வேட்டான்னு நமக்கு தெரியும். அது வந்து அவர் மாச வச்சுக்கிட்டு, கும்பகுடி வச்சுக்கிட்டு, ஒரு சிரஞ்சீவி கூடாத கூட்டங்கள் கிடையாது, டி ராஜேந்திர கூடாத கூட்டங்கள் கிடையாது, இவிகே சிலமோன கூடாத கூட்டம் கிடையாது, புரியுதுங்களா? இவிகே சம்பத்து கூடாத கூட்டம் கிடையாது, கே பாக்யராஜ் கூடாத கூட்டம் கிடையாது, திருநாகரசு கூடாத கூட்டம் கிடையாது. எல்லாருமே கூட்டங்களை வைத்துக் கொண்டு வாக்குகளை பரிணாமிக்க முடியாது. அரசியல் என்பது ஆகப்பெரு தத்துவம். அந்த நிலைப்பாட்டை நின்று போராடணும். ரெண்டாவது, அனுபவம் மிக மிக முக்கியம், புரியுதுங்களா? ஒரு அரசியல் வரலாற்றை படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 30, 15, 20 ஆண்டுகள் ஆகும். 3-4 நாள்ல வந்து பேசுறீங்க. சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சே 15 வருஷம் தானே ஆகுது. அவருக்கும் அப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னும் சொல்லலாம், கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகள் ஆகுறது இல்லைன்னு சொல்ல வரல. அவர் தளத்துல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஊறி அந்த 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 விஷயங்கள் நேக்கு போக்கெல்லாம் சரியா தெரிஞ்சு, எது சரியான அரசியல், எது தவறான அரசியல் புரிஞ்சு எடுத்து அரசியல். ஸ்டாலின் அவர்களும் அவர் பிறந்ததுல இருந்தே ஒரு அரசியல். நான் என்ன சொல்றேனே, அவர் அரசியல் சித்தாந்தவாதி இல்ல. அவர் சித்தாந்தம் வேறங்க. அவர் திராவிட சித்தாந்தம். அவர் மட்டும் இருக்கட்டும், அவர் பழமாவே இருக்கட்டும், புரியுதுங்களா? எந்த அரசியல்வாதியும் அவருடைய சித்தாந்தத்துல, அவருடைய போக்குல வந்து சரியாக இருக்கிறாளா, நிலை மாறாமல் இருக்காங்களா, அதான் விஷயம். புரியல? மாறி மாறி பேசுறோம் அரசியல்வாதே கிடையாது. இதுதான் நம்மளோட கோட்பாடு. சரி, சீமான் அவர்கள் கிட்ட இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை வந்து கேட்குறாங்க, இது தேவையா அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சுட்டு வந்து பேசுறாங்க. அதுல நான் வந்து கலந்துக்கணுமா, கலந்துக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாதுன்னு செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களுடைய ஒரே நோக்கு வந்து ஒரு 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 குழு, அதாவது சொல்லுவாங்கள்ல, சில மனித குழுக்கள் மாதிரி அவர் ஒரு குழு வச்சு நடத்துறாரு. நாம் தமிழருங்கிற ஒரு குழு, ஒரு கட்சிங்கிற போர்வையில நடத்துறாரு. அது இப்ப குழுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? 14 குழுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க? 14 ஆண்டு காலமா அந்த கட்சி ஆரம்பிச்சு இப்ப வந்து 8.2%. ஏன்னா கட்சின்றதுனால தான் மாநில மத்திய தேர்தல் அதிகாரம் அங்கீகரிப்பு. அதான் இப்ப 8.2% வாங்கியிருக்காங்க. இந்த 8.2% யாரை வச்சு வாங்கினாங்க? ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. யாரை வச்சு வாங்கினாங்க? கேரளா கர்நாடகாரன் ஓட்டு போட்டாங்க. இருங்க, நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் பேசுறேன். தவறான கருத்துல சொல்ல தமிழ் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழருக்கு தமிழ் மக்கள் போட்டிருக்காங்க. தமிழ் மக்கள் 36 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. இதே தமிழ் மக்கள் திமுகவுக்கு போடுறான், அதிமுகவுக்கு போடுறான், கம்யூனிஸ்டுக்கு போடுறான், விஜய்க்கு போட போறான், எல்லா அரசியல் கட்சிக்கும் போடுவான். ஏதோ அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி போடுவான். மொத்தம் இங்கே எத்தனை தமிழ் மக்கள், எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்காங்க? இந்த சதவீதத்தை பங்கு போட்டுக்கிட்டா என்ன கிடைக்கும்? இந்த பங்குல வந்து என்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அளவுக்கு இவருக்கு குறைஞ்சபட்சம் 30-35% வாக்குகள் வாங்குறது என்னைக்கு இவர் ஆட்சிக்கு வர்றது? இவருடைய பேரங்காலத்திலேயா? சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு கேட்டா கிடையாது, வேற மக்களும் வந்து போறாங்க. இப்ப திமுகல இருக்கிறவங்களும் மாற்று அரசியல் வேணும்னு விரும்புறவங்களும் போடுறாங்க, அதிமுகல இருக்கிறவங்களும் போடுறாங்க, விஜய் ஆதரவாளர்களும் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. சீமானுக்கு ஓட்டு போடுறோம் போறோம் எப்படினாலும் தமிழன் தானமா போடுவான். நாம் தமிழருங்கிறவனுக்கு வேற எவன் போடுவான்? அவன் தானே போடுவான். மாற்று கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருக்கிறவன்னா எப்படி போடுவான்? அவன் கட்சியை விட்டுட்டு வந்து இங்க போடுவான். என்ன பேசுறீங்க? எங்க கட்சியில திமுக வெட்டி போட்டா கூட, இந்த விரல வெட்டினா கூட அவன் மறுபடியும் போட மாட்டான். திமுக காரங்க தான் ஓட்டு போடுவாங்க. இது வரைக்கும் திமுக தான் ஆட்சி பண்ணிருக்கணும், அதிமுக வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பாருமா, அதிமுக நீ தனியா பாக்குற, அதிமுகங்கிறது எது? திமுக தான். திமுக சட்டம் தான் அது. ஆமா, அது அதனுடைய சட்டம் தான் அது. எம்ஜிஆர் திமுக வளர்த்தது எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர்னா அதே அண்ணா திமுகவை இவர் தான் வளர்த்தாரு. யாரு வளர்த்தா?
நம்மளுடைய அண்ணாவும் எம்ஜிஆரும் தான் அண்ணா வளர்த்தாங்க. திமுக சரியா? அண்ணாலாம் வளர்க்கலங்க. அண்ணா படத்தை வச்சு தானங்க கட்சி வளர்த்தாரு. என்ன அவரு பேசுறீங்க? எம்ஜிஆர் சும்மா ஆரம்பிச்சு இருங்க. 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அண்ணாவுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க எனக்கு ஆனா தெரியாதா? நீங்க 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. ஆனா அதாவது திமுகவுடைய மக்கள் பார்வையில இருந்து திமுக வேற மாதிரியும் அதிமுக வேற பார்வையிலும் தான் ஏமா பாக்குறாங்க. இங்க பாருமா, இது எம்ஜிஆர் எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பல காரணங்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் வாரிசா ஜானகி அம்மா வந்துச்சு. ஜானகி அம்மா சரி ரெட்டலை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா கூட திரும்ப ஒருங்கிணைஞ்சு மறுபடியும் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியாகி எப்படியெல்லாம் போனாங்கங்கிறது நாடறிஞ்ச உங்க மீதும் ஊழல் குற்றங்கள் ஊழல் வெளிவந்து குற்றம். எந்த குற்றத்துல எங்க மேல எந்த நீதிமன்றம் எங்களை குற்றச்சாட்டு பண்ணி நிறைய அரெஸ்ட் குற்றங்கள் பண்ணிருக்கு? சமீபத்துல கூட சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. எந்த குற்றச்சாட்டுல எந்த நீதிமன்றம் வச்சு நாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம் சொல்லு. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. எங்க முதலமைச்சர் மீது எந்த எஃப்ஐஆர் ஆவது இதுவரை போட்டிருக்காங்களா சொல்லு. சார் நடக்கிற விஷயங்களே தெரியல. என்ன நடக்கிற விஷயம், கலெக்டர் விஷயம் அதெல்லாம் இங்க பாரு, ஏற்று சொரக்கா கறிக்கு ஆகாது. உண்மையிலே காய பிடுங்கி சமைச்சாதான் சாதம், புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா வராது. அதே மாதிரி விஜய் நின்னு வாக்கு வந்தாதான் அது கட்சி. இங்க பாரு இதெல்லாம் இவங்க விஜய் தேர்தல் நின்னு வாக்கு நல்ல ஒரு பிரபலமான கட்சி சார். விஜய் அவரை தூக்கி பேசக்கூடாது இல்லைங்க. அவரை தூக்கி பேசுறோம் இறக்கி பேசுறோங்கிறது இல்லங்க பிரச்சனை. நாங்க இப்ப விஜய பத்தி நாங்க அதிமுக திமுக 2 பேருமே கூட்டு கலவாணி தாங்க. நான் திருப்பி சொல்றேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். 11 ஸ்மார்ட் சிட்டி ஊழல். ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் 1000 கோடி ரூபா ஊழல் அதிமுக பண்ணி போச்சு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊழல்லாம் கைட்டு போல்ட்டை மாட்டிடுவாரு. அது விசாரணைக்கே இல்லை, புரியுதுங்களா? புளியந்தோப்புல ஒரு 120 கோடிக்கு ஒரு 1200 வீடுகள் அடுக்குமாடு கட்டிடங்கள் கட்டினாங்க. மாற்று குடியிருப்பு வாரியம், புரியுதுங்களா? அதுல எல்லாம் சிதிலா பேர்ந்து போச்சு. பேர்ந்து போச்சு. என்ன ஆகுதுன்னா இதை உடனடியாக விசாரணை பண்ணி ஒரு அறிக்கை தாக்கல் சொல்லி ஐஐடி ஆசிரியர்கள் குழு போகுது. போன உடனே அவங்க விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது டேய், ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் தான் போடணும், ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 15 மூட்டை மணலை போட்டு இந்த பில்டிங் கட்டியிருக்காருன்னு விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணி போச்சு 2023. அந்த கான்ட்ராக்ட்காரனுக்கு அதிமுகவில் அந்த டெண்டர் விட்டுற கான்ட்ராக்ட்காரனுக்கு திமுகவினுடைய அரசு 2024 நிதிநுட்ப கழகம்னு சொல்லிட்டு நம்ம நந்தம்பாக்கம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக அதே டெண்டரை ஏற்கனவே கட்டிடம் கட்டி பாழா போச்சு இல்லையா புளியந்தோப்புல, அதே டெண்டர் எடுத்த அல்லது அந்த அந்த கான்ட்ராக்ட்காரனுக்கே இந்த அரசு திமுக அரசு திருப்பி அந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு ஒப்படைக்குது. எப்படி அது? அவன் ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டான், சரியா பில்டிங் கட்டலன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பில்டிங் மட்டும் அவன் எப்படி சரியா கட்டுவான்? செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது ஊழல்வாதியும் திமுகவில் எப்படி நல்ல வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து வெளியே வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நல்லது செய்றீங்களா? அடிப்படையில குடிநீரை சரியா கொடுக்குறீங்களா? சுகாதாரமான குடிநீர் தரீங்களா? இந்த தாம்பரம் மாநகராட்சியில் 50வது வார்டுல கழிவுநீர் கலந்து குடிநீர்ல வருது, புரியுதுங்களா? சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதி, முதலமைச்சரோட தொகுதி. அந்த இதுல அஞ்சூர் நகர்ல குப்பை தேங்கி இருக்கு, பதிவு பண்ணிக்கங்க. குப்பை தேங்கி இருக்கு, காரி துப்புறான். என்ன ஒரு அடிப்படையில ஒரு முதலமைச்சர் தொகையில நாரி போய் கிடக்குது. நீங்க என்ன சமூக சேவை செஞ்சீங்க? நான் 4.5 ஆண்டுகள் என்ன கிழிச்சு தொங்க விட்டீங்க? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறாரு ஐயா காமாட்சி. நீங்க என்ன நாங்க எங்கள்கிட்ட பவர் இல்லங்க, ஒரு நாள் பவர் கொடுங்க, நாங்க கொடுக்குறோமா கட்டமா நீங்க அப்ப பாருங்க. உங்களுக்கு பவர் கொடுத்தா அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரம் இருக்கிற ஆட்கள் அதை செய்யணுங்க. கையில பவர் வச்சுட்டு டாஸ்மார்க் மூட யோக்கியதை கிடையாது. குஷ்ட ராத்திரியோட 3 பேர் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு இருக்கிறான். அவர் காமாட்சி நாடு நல்லா இருக்கட்டும், அவங்க சொந்த பெண்ணுக்குள்ள அவர் பொண்ணு அந்த மாதிரி ஒரு வல்லுறவுகள் கொண்டாட நம்மளுக்கு எப்படி மனம் கொதிக்கும்? அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, புரியுதுங்களா? டெய்லி மாசத்துக்கு 7ஆம் மாசம் ஒரு கற்பழிப்பு, 8ஆம் மாசம் ஒரு கற்பழிச்சவன முட்டில சுடுறது, மூஞ்சில சுடுறது ஒரு பொழப்பா இவனுக்கு. முட்டில சுட்டு பிடிச்சா கற்பழிப்பு இல்லைன்னு அறிஞ்சு போயிடுமா? புனிதராயிடுவாரா? கண்ணியை மாறிடுவாங்களே. என்ன இதெல்லாம் அசியமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் ஒரு போலீஸ்காரன். நான் என்ன சொல்றேன், முதல்ல இந்த கற்பழிப்பான அடிப்படை காரணம் போதை, சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, அபீனு, இதெல்லாம் முதல்ல முடக்குங்க. தேவையற்ற அந்த பார்களை முடக்குங்க. விடிய சரக்கு விக்குது, அதை முதல்ல முடக்குங்க. இதெல்லாம் தெரியாதா? ஒவ்வொரு கைவிட்டு வாங்கி நக்கிட்டு போறான்ல.
வழக்கமா அந்த பகுதியில அதாவது வழக்கமா அந்த பகுதியில வந்து குடிபோதையில அங்கதான் எல்லாரும் போயிட்டு குடிக்கிறதா ஒரு மக்கள். நீங்க சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கணும் இல்லையா? இல்ல அதாவது காவலர்கள் யாராச்சும் ரோந்து பணியிலாவது நைட்ல ஈடுபட்டிருக்கணும். அதுவும் இல்லைன்ற குற்றச்சாட்டும் இருக்கு. ஒதுக்குப்புறமான ஏரியா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அங்க போய் எதுக்கு சிசிடிவி ரோடா? அங்க போய் எதுக்கு வந்து அந்த இடத்துலதான் வந்து நிறைய பேர் வந்து குடிக்கிறதுக்கான இடமாவே பயன்படுத்தி இருட்ட இருந்தாக்கா அதுதானே பயன்படுத்துவானுங்க குடிக்கிற பயிலுவோ. இடத்துல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய அத்துமீறல் அங்க எதுக்கு போய் நிக்குதுங்க? இருட்டுல எதுக்கு வேலை? இருட்டுல அது பூரா குடியாத இருக்காங்க. இந்த நாடு வந்து எல்லாருக்குமான நாடு, எல்லாருக்குமான நாடு. அதனால 4 காலி பை, ஆமா 4 காலி பை அங்க இருப்பேன். அந்த காலி பை இருக்க இடத்துல நீ போய் காரை வச்சுக்கிட்டு நீ லவ் சீன் நடத்திட்டு இருப்பாயாக்கும். காலி பயல்கள் அங்க கூடுவதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஒரு முறைகேடான மதுவான பார் இருந்தது. ஏதோ வந்து நாம் தமிழ் கட்சியோட உறவுகள் நெத்தி போய் உடைச்சிருக்கான். புரியுதா? காலி பைய வருவான்னு தெரியுதுல்ல, அங்க எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கிற? அன்னைக்கும் அந்த மதுவை வித்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் இது? அப்போ அடிப்படையில் அதிகாரம் உள்ள ஆட்கள் இதை கட்டுப்படுத்தணும்ல. அதை விட்டுட்டு நாங்க வந்து சமூக நீதி பேசுறோம், சமத்துவம் பேசுறோம், அது பேசுறோம், இதெல்லாம் வெக்கக்கேடானது. நான் என்ன சொல்றேன், 4.5 ஆண்டுகள் முடிந்த பிறகு நீங்க என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, அது மக்கள் மத்தியில் ஈடுபடாது. சரி, இப்ப நீங்க திரும்ப 26ல நீங்க ஐயா நாங்க 26ல ஆட்சிக்கு வரோம், மக்கள் வாக்களிச்சு வந்துருவீங்களா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு தொகுதியிலாவது டெபாசிட் வாங்க சொல்றாங்க. நான் கேக்குறது ஒரு தொகுதியிலாவது டெபாசிட் வெற்றி வாய்ப்பை தொடுவதற்காக தான் போட்டிடுறான். ஒவ்வொருத்தனும் தோல்வி அடையறதுக்காக எவனா போட்டி விடுவானா? டெபாசிட் வாங்க தகுதி இருக்குமா? 26 சும்மா சொல்லுங்க. வெற்றி அடைவதற்காக தான் ஒவ்வொருத்தரும் போட்டிடுறான். புரியுதா? அந்த நம்பிக்கையில தான் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு மக்கள்கிட்ட நம்ம போய் சென்றடைகிறோம். சிறந்த தத்துவத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். மக்கள் வாக்களி காட்டி விட்டா அவங்களுக்கு தோல்வி தானே. அப்படித்தானே எங்களோட தலைவர் திரு சீமான் சொல்றாரு. புரியுதுங்களா? நீங்க டெபாசிட் வாங்குங்களா, வெற்றி பெறுவீங்களா? அது மக்களோட வெற்றி தோல்வி. நல்ல அரசியல் நாடி வரட்டும், அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம்ன்றேன். யாரு உங்க தப்பு பேருங்க? நாங்க யாராவது இருக்கட்டுங்க. இன்னும் சொல்றேன், சீமான் வந்து கட்சியினுடைய தலைவராக அவர் என்னையுமே பிரகடனப்படுத்தது இல்லை. புரியுதுங்களா? நான் என் சித்தாந்தத்துல உறுதியா இருப்பேன். ஒருவேளை நான் இறந்தால் என்னோட அடுத்த தம்பிகள் தலைமுறைகள் அந்த 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 சித்தாந்தங்களை முன்னெடுத்து செல்வார்கள், வழிநடத்தி செல்வார்கள் அப்படின்னு மேதகு பிரபாகரன் என்ன சொன்னாரோ அதே சித்தாந்தத்தை முன்வைக்கிறார். புரியுதுங்களா? இப்ப நான் தான் இருப்பேன், நான் தான் ஆட்சி சொல்லவே இல்லை. இருக்கட்டும், அவர் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழட்டும், இல்லை ஒரு 50 ஆண்டு வாழட்டும், 20 ஆண்டுகள் வாழட்டும், வாழ்ந்துட்டு போட்டோம். அவர் இருக்கிற அரசியலை முன்னெடுப்போம். அடுத்தது அவர் இல்லைன்னா அடுத்து என்னுடைய தம்பி பிள்ளைகள் வருவாங்க, நான் வருவேன், இன்னும் என்னுடைய பிள்ளைகள் வருவாங்க. சித்தாந்தம் மட்டும் செதறாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.